இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் நலத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வைக்கல். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் 31/7/2024 ஜூலை மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்கணம் கடக லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி மாலை 6:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். பிற்பகல் 1:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். கூலிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆற்றலை உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து அதனை செயலாற்றவும் செய்வீங்க. இன்று நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். கடினமான பணியாக இருந்தாலுமே உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. உங்களுடைய சமயோஜித உத்தியின் காரணமாக அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று உங்களுக்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். பங்கு வர்த்தகம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களிடத்துல ஆற்றல் நிறைந்தும் காணப்படுங்க. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டவும் செய்வாங்க. அவர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக ஏற்பட்டு இருந்த மனக்குழப்பங்களும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பார்த்த பணமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டுல பராமரிப்பு செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. எதிர்காலம் பற்றிய சில டென்ஷன்களும் ஏற்படலாம். முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. பிள்ளைகள் பிடிவாத போக்கை விட்டு அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. உங்களுடைய பேச்சுக்களை கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கவனமுடன் இருந்தாலே போதும். இன்று சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துறையில போட்டிகளும் இருக்கலாங்க. ஆனாலும் இதனை நீங்க முழுமையாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல வேலை பளுவின் காரணமாக கால தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். மதியம் வரை வேலையில தீவிரத்தையும் காட்டுவீங்க. அதற்கு பின்பு நிலைமை சாதகமாகவும் இருக்குங்க. பொருளாதார நிலையும் தொடர்ந்து மேம்படவும் செய்யும். உங்களுடைய விருப்பங்களை எளிதாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. வீட்டுல அமைதியான போக்கும் காணப்படும். கொடுக்கல் வாங்கல்களை விவேகத்துடனும் கையாளவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளி உணவுகளை குறைத்தும் கொள்ளுங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சக ஊழியர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படலாங்க.
இன்று முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இன்று மன மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நீங்கள் விரும்பும் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. முயற்சியும் அதிகரிக்கும். உங்களுடைய பணிக்கு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பணி சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான போக்குடனும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியின் மூலம் பண வரவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. குறித்த நேரத்துல மட்டும் உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. வீண் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நிதி நிலைமையை சீர்படுத்தவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணத்திற்கு நல்ல வரன் தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விற்பனையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல செல்வாக்கு மிக்க ஒரு நபரை சந்திக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய தொடர்புகளினால முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் கூடுதல் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நல்ல விதமாக நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். இதற்கு தேவையான பொருளாதார உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் சமாளிக்கும் திறமையுடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயரும். எதிர்பாராத சந்திப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பணவரவும் இருக்குங்க. அவசியமான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்பத்தினருடைய கௌரவத்தை உயர்த்தவும் செய்வீங்க. சக ஊழியர்களுடனான ஒருங்கிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இதனால வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. வருமானம் சரியான அளவிலும் இருக்கும். வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதோடு சுப காரியங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. வீட்டுல உறவினர்களுடைய வருகையினால சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எதிர்காலத்துல பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று பொழுதுபோக்கு விஷயங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கலைப்பொருட்களின் மீது ஈர்ப்பும் அதிகரிக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட விதத்துல முடிக்கவும் செய்வீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. ஈர்ப்பும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கோயில் விழாக்கள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிநிலை பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. முடிவுகள் எடுப்பதற்கு சற்று கடினமாகவும் உணர்வீங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியான போக்கை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று குடும்பத்தில் உள்ள அனைவரிடமே அமைதியாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாறிவரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழிலை சீராகவும் கொண்டு செல்வீங்க. ஷேர் மார்க்கெட்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வங்கியில இருந்து கடன் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வகையில அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்ற நல்லபடியாக தங்க நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. விஐபிக்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகன வசதி பெருகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தனலாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று மகிழ்ச்சியான சுபாவத்துடனும் இருப்பீங்க. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் குறையுங்க. மனதில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பிடிவாதமான போக்கினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களையும் மற்றவர்களிலேயும் சிக்கல்கள்ல இருந்து விடுவிக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல அவசரமாகவும் தன்னிச்சையாகவும் முடிவெடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. மற்றவர்கள் கிட்ட ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வீட்டுல சூழ்நிலைகள் அமைதியாக தங்க இருக்கும். இல்லத்துல மன மகிழ்ச்சியும் உண்டாகும். மன மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வியாபார ரீதியான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது காரியங்கள்ல தன்னம்பிக்கையுடன் ஈடுபடவும் செய்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். சமூக பணிகள்ல தனிப்பட்ட ஈடுபாடும் உண்டாகும். பணி சார்ந்த முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்வம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு என்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. எதிர்கால இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிக பணிகளை மேற்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பான பணிக்கு நல்ல அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல என்ற இனிமையாகவும் உணர்வீங்க. உங்களுடைய உறவுல புத்துணர்ச்சியும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலை என்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. பணியிடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய வேலைகளுக்கு தகுந்த சன்மானமும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. இன்று நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாகவும் இருங்க. எச்சரிக்கையாகவும் இருங்க. இது தேவையில்லாத கெட்ட பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லதுதாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க.
பணம் நகைகள் வைத்து எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. விலை மதிப்புமிக்க பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. இன்று மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கலாங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடனும் பேசுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். தொழில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகளும் நீங்கும். எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேருங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல பழைய சரக்குகளும் தீரும். புத்துணர்ச்சியுடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவி உறவு நட்பு உடையதாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிநாட்டுல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்நாட்டுல இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த இடங்களுக்கு இப்பொழுது சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். இணைய முதலீடுகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய பாதையை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள்ல மாற்றங்களும் உண்டாகலாம். இன்று அதிக சிரத்தையுடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய பாராட்டுகளை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மனதை அமைதியான கட்டுப்பாடுடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. தெய்வீக பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தெய்வீக பாடல்கள் கேட்பது போன்றவைகள் இன்று உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாங்க. மேலதிகாரிகள் கிட்ட அதிருப்திகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வேலைகளை 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவுல அமைதியை நிலைநாட்டுவதற்கு அவர்களிடத்துல நீங்க அமைதியாக சென்று விடுவதே நல்லதுதாங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. கையில் உள்ள பணம் என்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கியம் சராசரியாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால் வலி உடல் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. ஆனால் வீணான செலவுகள் செய்யவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. தடுமாற்றங்களும் குறையும். உறவினர்களுக்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பெற்றோர்கள் உங்களுக்கு பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்ககிட்ட உதவிகளை தேடியும் வருவாங்க. தேவையான அளவு பணம் கையில இருந்தாலும் சில செலவுகளும் ஏற்படுத்தாங்க செய்யும். உங்கள் தாயாருடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நிதானத்துடனும் இருங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம்.
இன்று சிலர் உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. உடனே உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்த்து விடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். இன்று உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான நிலையும் உண்டாகும். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் தவிப்பீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்டர்வியூ முடித்து காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வயதானவர்களுக்கு கண் மற்றும் கால்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நெருங்கியவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால புதிய மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுசரணையுடன் சென்று விடுவதும் நல்லது. அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றங்களும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ணீர் அசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் வரை சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உற்சாகமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வளர்ச்சி நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. திட்டமிட்ட தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாக தங்க இருக்கும். திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நல்லிணக்கமும் உண்டாகும். இன்று பரஸ்பர மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வருமானம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்ப நிர்வாகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்குங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உற்பத்தி அதிகரிக்கவும் காண்பீங்க. காலத்திற்கு ஏற்றவாறு புதிய திட்டங்களை தொழில கொண்டு வரவும் செய்வீங்க. புதிய சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. குடும்பத்தினருடன் உற்சாகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. பிற்பகலுக்கு மேல திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று புதியதாக சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. உங்களுக்கு இருந்து வந்த கெட்ட பெயர்களும் நீங்கும். உங்களை விமர்சித்தவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான காரியங்களையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வியாபாரத்துல வேலையாட்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு கல்வியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்த சில வேலைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில எதிர்கால சேமிப்பு மற்றும் சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றில திட்டமிடவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்களும் கூடி வரலாம்.
தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தவறி போன சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். முயற்சிக்கு ஏற்ப சாதகமான சூழலும் அமையும். இன்று வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. பணிகளை முடிப்பதற்கு நல்ல ஒரு முயற்சியுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் இன்று மற்றவர்களிடத்துல கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தவும் வேண்டாங்க. இது உங்களுக்கே எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியுடன் சென்று விடுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு என்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். அவர்களிடத்துல உங்களுடைய நேரத்தை சிறப்பாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களிடத்துல கணிசமான தொகையும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பது என்பது சிரமமாக தங்க இருக்கும். குடும்ப நலத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டாலே போதும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அதற்கு ஏற்ப ஊதியத்தையும் பெற்று விடுவீங்க. வேலைக்காக வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களின் மீது முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார உத்திகளினால லாபத்தையும் காணலாம். குடும்ப பிரச்சனையினால சிறிது மன அமைதி இல்லாமலும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளை இந்த சமயத்துல நீங்க எடுக்கவும் வேண்டாம். கூடுமான அளவிற்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களினால நல்ல ஒரு பலனையும் பெற்றும் விடுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல வரவு நல்லபடியாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நீங்க நடந்தும் கொள்வீங்க. வேலை விஷயத்துல யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. புதிய பிரயாணங்கள் சென்று வருவதற்கான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் இதனால அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் போகலாம். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்குங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். இன்று பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதளவுல சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் மற்றும் மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று எடுத்த காரியங்களை நிறைவேற்றுவதில் அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் ஓரளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யூன்யம் நல்லபடியாகவும் இருக்குங்க. திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சில அசௌகரியமாகவும் உணர்வீங்க. நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டியதும் அவசியங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு கூடுதலாக வேலைகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பணியில உங்களின் மீது விமர்சனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அவசியமில்லாத செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணத்தின் மதிப்பை நன்கு உணர்ந்து செயல்படுவதும் நல்லதுதாங்க. உங்களின் மீது சின்ன சின்ன விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் தொழிலை இடையூறின்றி செய்து முடித்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை சிரமப்பட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. சங்கடங்களுக்கு இடையே மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியுங்க. தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. 3வது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். பணியாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தும் தருவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்தை அறிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நட்பினால ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகளை இன்றைக்கு நீங்கள் எடுக்கவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுக்கு கனவுகளும் நிறைவேறவும் செய்யும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது, அதற்காக கடன் வாங்குவது போன்ற முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். மாணவர்களுடைய கல்வியும் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். கல்வி செலவுகள் சற்று அதிகரித்தாலும் அதனை எல்லாமே நீங்க சரி செய்தும் விடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. தனவரவு சாதகமாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இலக்கிய பணிகள்ல தனிப்பட்ட ஈர்ப்புடனும் இருப்பீங்க. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இன்று சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு நல்ல பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சௌகரியமாகவும் உணர்வீங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகள் எல்லாவற்றையுமே நீங்க சரி செய்தும் கொள்வீங்க. உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நல்ல ஒரு திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் நடைபெறுங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக முக்கிய ஆலோசனைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும்.
பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. பணத்தை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வருமானத்தை உயர்த்தவும் செய்வீங்க. எந்த பிரச்சனையானாலும் சொந்த முயற்சியினால இதனை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த கால நெருக்கடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு நண்பர்கள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிற்பகலுக்கு மேல அனைத்து விஷயங்களிலும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. பணத்தை செலவு செய்யும் பொழுது இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களிடத்துல கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றியும் முடியும். வீடு வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருக்காக மருத்துவ செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வேலை பளு அதிகமாக இருந்தாலும் இதனை எல்லாமே திறம்பட எதிர்கொண்டு வெற்றியும் பெற்று விடுவீங்க. ஆன்மீகத்துறை மற்றும் ஆயில் அண்ட் கேஸ் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நிகழ்வுகளும் நடைபெறும். வெளிநாடுகள்ல இருந்து பணவரவை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. ஆதாயமும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களுடைய ஆரோக்கியம் குறித்து அக்கறையுடனும் இருப்பீங்க. இன்று எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சுபகாரிய பேச்சுக்கள் சாதகமாகவும் முடியும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் படிப்பதும் நல்லது தாங்க. 1ற்கு 2 முறை பாடங்களை படிக்க வேண்டியதும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. குடும்பத்துல அமைதி நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்று ஒன்று வேலைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஏமாற்றங்களும் இருக்கலாங்க. மற்றபடி பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை செய்கின்ற இடத்துல அதிக பணிகளும் இருக்குங்க. உங்களுடைய பணியில சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே அதனை எல்லாமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு குறைவான அளவு பணமும் கையில இருக்குங்க. ஆனாலும் இந்த பணத்தை நீங்க பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. அசையா சொத்துக்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறை பணியாளர்களுக்கு சிறப்பான பெயரை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரிகளுக்கு கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. சாமர்த்தியமாக இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க உதவிகரமாகவும் இருப்பீங்க. அரசினால ஆதாயமும் உண்டாகும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்தம் விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். வேலையில இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கூட்டு தொழில இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களுடைய வழியில சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதார நிலை சிறப்பாகவும் இருக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த மந்த தன்மையும் நீங்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மந்தத்தன்மையும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியையும் ஏற்படுத்தும். இன்று நீங்கள் அதிக பலன்களை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய பணிகளை விரைவாகவும் எளிமையாகவும் செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய திறமையின் மூலம் இன்று நல்ல ஒரு பாராட்டுகளை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நன்மையையும் பெற்றுத்தரும். திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல இனிமையான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல பல நல்ல விஷயங்களும் நடைபெறும். உங்கள் துணையுடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாகவும் உணர்வீங்க. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உறவினர்கள் பொறாமைப்படக்கூட செய்வாங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். தொழிலுக்காக நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். அலைச்சல்களினால உடல் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். உறவினர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அதற்கு மறுக்காமல் நீங்கள் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் நீங்கி இன்று தெளிவுடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தனவரவு நல்லபடியாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்து வந்த பண பற்றாக்குறைகளும் நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு வீடு வாங்குவது அல்லது நீண்டகால முதலீடுகள் செய்வது போன்றவற்றில மனமும் ஈடுபடும். இதுல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபகரமான சூழலும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும்.
நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும் ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லது, அனுகூலமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும், பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. இது நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல அதிக பணிகளின் காரணமாக பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க இயலாமலும் போகலாம். இதனால கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றை பற்றி உங்கள் துணை இடத்துல விவாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு பரஸ்பர கலந்துரையாடல்களும் நடைபெறுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும், பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக பணத்தை கூடுதலாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு முன்னேற்றம் குறித்து செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. தொழில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. குடும்பத்தினருடன் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில அக்கறையுடன் பாடங்களை படித்து முடித்து விடுவாங்க. அரசு பணியாளர்களுக்கு வேலையின் காரணமாக டென்ஷன்களும் மன அழுத்தங்களும் ஏற்படலாம். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். செலவுகளை சமாளிப்பதில் சிரமங்களும் இருக்கலாம். தந்தையாரின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று தோல்வி மனப்பான்மையில இருந்து விடுபட்டும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு நியாயம் கேட்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல புதியவர்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரயாணங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வெற்றியும் உண்டாகும். வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்தாலுமே இதுல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன டென்ஷன்களும் இருக்குங்க. செயல்பாடுகள்ல வேகத்தை விட விவேகத்தை கையாள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல ஏற்றமும் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வரவுக்கு ஏற்ப செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற எண்ணங்களின் போக்கில கவனமாகவும் இருங்க. மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆர்வமும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.